ஏன்னா கான்வர்சேஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக எழுதுனது. இது டயலாகுங்கிறத விட அது கான்வர்சேஷன் சொல்லும்போது கொஞ்சம் ஹாப்பி, எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சந்தோஷம் வரும். இன்டென்ஷனாக அழுத்தமாக சொல்லணும்னு இல்லை, பட் இந்த இடத்துல என்ன சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். என்ன சொல்லுவோம், அந்த கேரக்டர் என்ன பேசும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி எழுதணும். அது நீங்கள் சொல்லும்போது ஓகே மேபி அது அழுத்தமாக ஆயிடுச்சுங்கிறது தான். அதான் எப்பவுமே ரிசீவர் எண்ட்லேருந்து வரும்போது தான் அது என்ன விளைவுன்னு தெரியும். சில இடத்துல கை தட்டுறதுக்குலாம் எழுதுவோம், ஆனால் அந்த இடத்துல கை தட்ட மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நான் கை தட்டுறதுக்காக எழுதலை. கான்வர்சேஷனாக ஒரு லைவ்லியாக ஒரு கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அது நெருக்கமாக போய் ட்ரை பண்ணலாம். இப்போது இந்த டயலாக்லாம் இருக்குல்ல, இப்போ ஊருக்கு நல்லவனாக இருக்கிறவங்களாம் வீட்டுக்கு நல்லவனாக இருக்க மாட்டாங்கிறது எங்கள் அம்மா சொன்ன டயலாக். எனக்கும் சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பாவுக்கும் சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு சொன்ன ரீசன் வேறு, எனக்கு சொன்ன ரீசன் வேறு, ஆனால் டயலாக் அதே தான். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் எனக்கு யூஸ் பண்ண ஆசை இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் எப்படி பேசிக்கிறாங்க அதெல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இது பண்ணது தான். இன்னொன்று, அந்த கேரக்டரை நம்ம புரிஞ்சுக்கிட்டே போகும்போது நமக்கே சில டயலாக்லாம் வரும். அதை நீங்கள் முன்னாடி யோசிச்சிருக்க மாட்டீங்க, அதுக்கப்புறமும் வேற ஒரு சீனுக்கு அதை வைக்க முடியாது.